பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தால்தான் அது ஞானஸ்தானம் ஆகும் என்று நான் ஒரு செய்தியிலே உங்களுக்கு காண்பித்தேன். இதை குறித்ததான ஒருவர் என்னிடத்தில் தர்க்கம் பண்ணினதை நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். ஒரு 15-16 வருடத்திற்கு முன்பாக ஒருவர் என்னிடத்தில் வந்து, அப்பொழுது நான் செய்யார் பகுதியிலே ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வரும்பொழுது என்னிடத்தில் ஒருவர் வந்து ஒரு கேள்வியை கேட்டார். நீங்கள் ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறீர்களா என்றார். நிச்சயமாக பேசுவேன் என்றேன். அப்படி என்றால் எனக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றார். நான் சொன்னேன், உண்மை வேதத்தில் இருக்கிறதை நான் அப்படியே சொல்லுவேன் என்றேன். அவர் என்ன செய்தார், இப்பொழுது நான் ஞானஸ்தானம் எடுக்கப் போகிறேன் என்றார். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். என்னுடைய பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் என்றார். அப்படி என்றால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவர் என்ன செய்தார், இல்லை, எனக்கு ஒரு விளக்கம் தெரியாமல் இதை எடுக்க மாட்டேன் என்றார். அப்படியா, சரி, என்ன விளக்கம் உனக்கு தேவை என்று சொன்னேன். அதாவது இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே சீசர்கள் வசிக்கிற நேரத்திலே இவர் கொடுக்கிற ஞானஸ்தானம், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம் இருந்ததா என்று கேட்டார். நான் சொன்னேன், வேதத்தில் இருக்கிறது அனைத்தும் உவமை. பிதா என்பது உவமை, குமாரன் என்பது உவமை, பரிசுத்த ஆவி என்பது உவமை. இது மூன்றுமே ஒன்றிலே தான் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சீசர்கள் அனைவருமே பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே கொடுத்ததும் இல்லை, அங்கே யாரும் எடுத்ததில்லை. இது எப்பொழுது வந்தது என்று கேட்டால், நீசாயா கவுன்சில், அதாவது 312ஆம் ஆண்டு துவங்கினது. அப்பொழுதுதான் கிறிஸ்தவர்கள் வேஷத்தை அணிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்தவர்களுக்கு சூடுகளை போட்டார்கள். அவர்கள் அதாவது ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு மறைந்து கொண்டு வாழ்ந்தார்கள் என்று நான் சரித்திரத்தில் படித்திருக்கிறேன். அதனாலே 312க்கு மேலே வரும்பொழுது அங்கே வேதத்தை கவனிங்கள். 3வது சபை, அது பெர்கமு சபை என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த பெர்கமு சபை என்று சொல்லப்படும் போது சாத்தானுடைய சிங்காசனம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படி இருக்கிற காலத்தில் தான் இந்த சம்பவமானது ஜூபிட்டர், வீனஸ், மார்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்களை விசுவாசிக்கிற ஜனங்கள் தான் உள்ளே புகுந்து கிறிஸ்துவத்தையே, இயேசுவின் நாமத்தை எடுத்து வைத்துவிட்டு இது அதுதான் என்று கொடுத்தது. ஐயா, சீசர்கள் இருக்கிற காலத்திலே இல்லை, இயேசுநாதன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சீசர்கள் கொடுத்ததை முற்றிலுமாக வேதத்தில் இருக்கிறது. அநேகர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள், அநேகர் பரலோக ராஜ்யத்துக்காக முன்குறிக்கப்பட்டார்கள், எல்லாரையும் சபையிலே தேவன் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லியிருக்க. இது எனக்கு தெரியாது, உன்னுடைய விருப்பத்தை போல நீ பார்த்துக்கொள் அப்படி என்று நான் அழகாக அவரை கழுவிவிட்டேன். ஏனென்றால் அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு யுத்தமும் எனக்கு தேவையில்லை. உன் விருப்பத்தின்படி முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டு எடுத்துக்கொள்ளையா என்று.